புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்டியம் வாக்படுத்துவஞ்ச ஸ்ரீமத் அனுமத் ஸ்மரணா பவேத். நமஸ்கார நேயர்களே, எஃப்டிபி தமிழ் சேனல் நேயர்களுக்கும் எஃப்டிபி பக்தி நேயர்களுக்கும் குன்றத்தூர் பாலாஜி அவர்களின் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கிரகங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். எல்லா கிரகங்களும், அதாவது சொல்லுவாங்க நவ கிரகங்கள் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களோட தன்மைகள் என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது ஒரு மனுஷன் இந்த பூலோகத்துல பிறக்கிறான் அப்படின்னா, கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா கிரகங்களோட தன்மை. ஒருத்தரோட ஜாதகத்தை தீர்மானிக்கிறது கிரகங்கள் தான். அதாவது பார்த்தோம் அப்படின்னா 9 கிரகங்கள் இப்ப ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுகிற விஷயம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை, சந்திரன், இவங்க 4 பேரையும் சுப கிரகங்களா ஜாதகத்துல பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாவ கிரகங்கள், அசுப கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு, கேது, சனி, சூரியன், செவ்வாய். மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களும் தான் ஒரு ஜீவனை என்ன சொல்லுவாங்க, இந்த பூலோகத்துல ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்துல அவனோட நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த 9 கிரகங்கள் தான். இப்ப அந்த கிரகங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா, அந்த குழந்தை ஜாதகம் அந்த குழந்தைக்கு நம்ம கணிக்கும் போத அந்த குழந்தை பிறக்கக்கூடிய சமயத்துல சந்திரன் எந்த இடத்துல இருக்காருங்கிறத வச்சு தீர்மானிச்சுதான் ஜாதகத்தை ஃபுல்லா உருவாக்குறோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த 4 சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய, அதாவது குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை, சந்திரன், இவங்களை நம்ம மெயினா பார்க்கணும். இப்ப ஜாதகத்துல குருவை பார்த்தோம் அப்படின்னா மங்களக்காரகன், குடும்பக்காரகன் சொல்றோம். செவ்வாயையும் நம்ம மங்களக்காரகன் சொல்றோம். ஆனா மங்களத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மெயின் குரு பகவான் தான். ஏன்னா நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இதை குரு இருக்கக்கூடிய இடத்தை வச்சுதான் நம்ம தீர்மானிப்போம். ஓகேங்களா? ஆனா மெயினா குருவையே மங்களக்காரகன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய அனைத்து மங்கள விஷயங்களுக்கும் காரணகர்த்தா யாருன்னு பார்த்தோம்னா குரு தான். குரு ஒருத்தரோட ஜாதகத்துல ராசி நவாம்சத்துல வலுவா இருக்கார் அப்படின்னா நிச்சயமா நம்ம எழுதி வச்சுக்கலாம், குடும்பம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாம நல்லபடியா கிடைச்சிடும். அதை தவிர குரு ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்கார் அப்படின்னாலே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சு வெளியில வரக்கூடிய தன்மையை குரு பகவான் ஜாதகருக்கு தருவார். இது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். அதுவும் குரு ஜாதகத்துல லக்னத்துல இருக்கார், 2வது இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல இருக்கார். அதை தவிர 8வது இடம் சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துல இருக்கார், 11வது இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்கார், 10வது இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் ஜாதகத்துல நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்கணும். என்ன அப்படின்னா கேந்திரஸ்தானம், திரிகோணஸ்தானம் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அதாவது ஜாதகத்துல மொத்தம் 12 இடங்கள். ஓகேங்களா? அதுல இந்த கேந்திரஸ்தானம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 1, 4, 7, 10 இடங்களை குறிக்கக்கூடியது கேந்திரஸ்தானம் சொல்லுவாங்க ஜாதகத்துல. ரொம்ப விசேஷமான இடங்கள். அதே மாதிரி திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்கள் பார்த்தோம் அப்படின்னா 1, 5, 9. இந்த 1வது இடம்ங்கிறது தான் லக்னம். ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் முதல் இடம். அதை பேஸ் பண்ணி கிளாக் வைஸா தான் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு வரணும் டோட்டலா. இப்போ இந்த கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடியது 1, 4, 7, 10. இதுல பாத்தீங்கன்னா 4வது இடம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா தாய் வழி சொந்தத்தை குறிக்கக்கூடிய இடம். அதுலயே அடங்கிடுது விஷயங்கள் எல்லாமே. 7வது இடம்ங்கிறது திருமணஸ்தானம், நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம். 10வது இடம்ங்கிறது ஜீவனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அதே மாதிரி திரிகோணஸ்தானத்துல பார்த்தோம் அப்படின்னா 1, 5, 9. 5வது இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். 1ங்கிறது லக்னத்தை குறிக்கக்கூடிய இடம். 9ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா தந்தை வழி சொந்தத்தை குறிக்கக்கூடிய இடம். ஒருத்தருக்கு கேந்திரஸ்தானமும் நல்லா இருக்கு, திரிகோணஸ்தானமும் நல்லா இருக்கு அப்படின்னா ஜாதகத்தை நம்ம மூடி வச்சலாம். அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இதுதான் ஜாதகத்துல இருக்கக்கூடிய மெயினான விஷயங்கள். இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் குரு ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்காருன்னா குடும்பம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு நல்லபடியா கிடைச்சிடும். அதனாலதான் ஜாதகத்துல குருவை மங்களக்காரகன், குடும்பக்காரகன் சொல்றோம். அடுத்தது 2வது சுப கிரகம் சொல்லக்கூடிய கிரகங்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் ஜாதகத்துல யோகக்காரகன், திருமணக்காரகன், கலத்திரக்காரகன் சொல்றோம். இவ்வளவு ஏன் விரிவா சொல்றோம் அப்படின்னா யோகத்துக்கு அதிபதி, திருமணஸ்தானத்துக்கு அதிபதி.
அப்படிங்கும் போது சுக்கிரன் ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்கார் அப்படின்னா கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. யோகத்துக்கு அதிபதி ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்காருன்னா அவனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃப்ங்கிறது கடைசி வரைக்கும் உண்டு. அதை தவிர திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருந்தார் அப்படின்னா கணவன் மனைவி உறவுங்கிறது, இந்த தாம்பத்திய உறவுங்கிறது கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? அதை தவிர நல்ல வசதி வாய்ப்புகளை தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் தான். அடுத்தது ஜாதகத்துல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, 3வது சுபகிரகம் சொல்லக்கூடிய புதன். இவரை ஜாதகத்துல வித்யாகாரகன் சொல்றோம். ஏன் வித்யாகாரகன் சொல்றோம் அப்படின்னா நம்மளோட படிப்புக்கு ஏத்த உத்தியோகம், உத்தியோகத்துக்கு ஏத்த வருமானம், வருமானத்துக்கு ஏத்த வசதி வாய்ப்பு, இதெல்லாம் தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் தான். அதான் ஒருத்தரோட ஜாதகத்துல புதனும் சூரியனும் சேர்ந்து ஒரே கட்டத்துல வலுவா இருக்காங்கன்னு வச்சோங்க, நிச்சயமா சொல்றோம் அரசாங்கம் சம்பந்தமான விஷயத்துல அவங்க ஆர்வம் காட்டினாங்க அப்படின்னா அந்த உத்தியோகம்ங்கிறது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லபடியா இருக்கும். ஏன்னா புதனுக்கும் சூரியனுக்கும் அந்த ஒரு பவர் உண்டு. புதனும் சூரியனும் ஒரே கட்டத்துல உட்கார்ந்து அதுவும் வலுவா இருந்தாங்க அப்படின்னா அந்த புதாத்திய யோகம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை ஜாதகருக்கு தருவார். இந்த புதாத்திய யோகம் ஒருத்தரோட ஜாதகத்துல இருக்குனாலே அவங்கள பொறுத்த வரைக்கும் படிப்புக்கு ஏற்ற உத்தியோகம், உத்தியோகத்துக்கு ஏற்ற வருமானம், வருமானத்துக்கு ஏற்ற வசதி வாய்ப்பு எல்லாமே நல்லபடியா இருக்கும். அதாவது ஒரு கிரகம் ஆட்சி ஸ்தானத்துல இருக்கு, நட்பு ஸ்தானத்துல இருக்கு, உச்சஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் வலுவா இருக்குன்னு அர்த்தம், ஜாதகருக்கு சாதகமா இருக்குன்னு அர்த்தம். அதுவே ஒரு கிரகம் நீச்சஸ்தானத்துல இருக்கு, இல்ல பகைஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் டோட்டலா கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அங்க அந்த கிரகம் இருந்து எந்த ஒரு பலனும் கிடையாது. அதுவே ஒரு கிரகம் சமநிலைமையில இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் மீடியமா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மெயினான பேஸ் திங். அடுத்தது 4வது சுபகிரகம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திரன். சந்திரன் ஜாதகத்துல மனோகாரகன் சொல்றோம். மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சந்திரன் தான். சந்திரன் ஒருத்தரோட ஜாதகத்துல ராசி நவாம்சத்துல வலுவா இருக்காருன்னா நிச்சயமா சொல்லலாம் மனசளவுல அவங்களை யாரும் அவ்வளவு சீக்கிரம் அசைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்த நான் பண்ணுவேன், இதுல இருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா யாரு எவ்வளவு அட்வைஸ் பண்ணினாலும் அதுல இருந்து வெளியில வரமாட்டாங்க. காரணம் ஏன் அப்படின்னா அந்த மனோகாரகன் சொல்லக்கூடிய அந்த சந்திரன் அவங்களோட ஜாதகத்துல வலுவா இருக்கிறது தான். அதுவே ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திரன் டோட்டலா டவுன்ல இருக்காருன்னு வச்சுங்க, அதாவது ரொம்ப என்ன சொல்லுவாங்க அடிமட்டத்துல இருக்காரு, பேஸ் 0% இருக்காருன்னு வச்சுங்க சந்திரன். அப்ப என்ன ஆகும்னா அவங்களை யார் வேணாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. காத்தால ஒரு பேச்சு இருக்கும், மத்தியானம் ஒரு பேச்சு இருக்கும், சாயங்காலம் ஒரு பேச்சு இருக்கும், அதுக்கு மறுநாள் பார்த்தோன்னா வேற மாதிரி பேசுவாங்க. அது தவிர யாரு என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க, அவங்களும் குழம்பி இருக்கவங்களையும் குழப்புவாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலை கடைசியில புத்தி சுவாதீனம் இல்லாத நிலைக்கு போகக்கூடிய நிலை வந்துவிடும். ஓகேங்களா? இதுதான் இந்த 4 சுபகிரகங்களோட தன்மை. அடுத்தது பாவகிரகம் பார்க்கறோம் அப்படின்னா சூரியன் பாவகிரகம் சொல்றோம். ஆனா சூரியனை ஜாதகத்துல ஆத்மகாரகன் சொல்றோம். ஏன் ஆத்மகாரகன் சொல்றோம் அப்படின்னா நம்மளோட பிரைட்னஸ், நம்மளோட சுறுசுறுப்பு, நம்மளோட விடாமுயற்சி இதெல்லாம் தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா சூரியன் தான். அதனாலதான் காத்தால எழுந்த உடனே சும்மாவாவது ஒரு 5 நிமிஷம் சூரிய ஒளியில் மேல படுற மாதிரி நிக்கணும்னு சொல்றது காரணம் தான். ஏன்னா சூரியனோட அந்த கதிர் நம்ம மேல விழுது அப்படின்னா உடம்புக்கு புத்துணர்ச்சி, ரத்தத்துக்கு புத்துணர்ச்சி. அதனாலதான் டெய்லி ஒருத்தர் காத்தால சூரியனுக்கு உகந்த அந்த ஆதித்ய ஹிருதயத்தை டெய்லி படிக்கிறாங்க அந்த ஸ்லோகத்தை அப்படின்னா, அதை படிச்சுட்டு போய் சூரிய நமஸ்காரம் பண்றாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள பார்த்தா எல்லாருக்குமே இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும். காரணம் ஏன் அப்படின்னா முகத்துல அந்த வசீகரத்தன்மை விடும். ஓகேங்களா? இது சூரியன் இருக்கக்கூடிய கூடுதல் அட்வான்டேஜ். அடுத்தது செவ்வாய் ஜாதகத்துல பூமிக்காரகன் சொல்றோம், ரத்தக்காரகன் சொல்றோம். அதாவது பூமிக்கு அதிபதி, வீரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான். செவ்வாய் ஒருத்தரோட ஜாதகத்துல ராசி நவாம்சத்துல வலுவா இருக்காரு அப்படின்னா நிச்சயமா பார்க்கலாம். அதுவும் செவ்வாய் ஒரு ராசி நவாம்சத்துல உச்சத்துல இருக்காங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த கமாண்டிங் பவர்ல நிச்சயமா இருப்பாங்க டெஃபினட்டா. அதை தவிர அரசாங்க உத்தியோகம் சொல்லக்கூடிய போலீஸ் துறை, இல்ல இராணுவத்துறை, இல்ல கடற்படை, இந்த மாதிரி விஷயங்கள்ல சாதனை படைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அது தவிர செவ்வாயத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அந்த ரியல் எஸ்டேட் இடம் பூமியை கைமாத்தி விடுற வேலை எல்லாம் பண்ணினாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கமிஷன் எல்லாம் நல்லபடியா வரும், வருமானம் நல்லபடியா வரும். அது தவிர செவ்வாயத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்காரு அப்படின்னாலே அவங்க மனை சம்பந்தமான விஷயங்கள், பூமி சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு சர்வசாதாரணமா கிடைக்கும். இது செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அனுகூலம். ஓகேங்களா? இப்ப பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் வலுவா இருக்கணும். காரணம் ஏன் அப்படின்னா
கர்ப்பத்தன்மையின் பெண்ணுக்கு வந்து வருது அப்படின்னா அதை வந்து காத்து நல்லபடி அந்த குழந்தைய வெளியில கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாவோட அனுகூலம் தான் மெயினான விஷயம். ஓகேங்களா? அதனாலதான் ஆண் ஜாதகமா இருக்கட்டும் பெண் ஜாதகமா இருக்கட்டும் செவ்வாவும் சுக்கிரனும் வலுவா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம ஜாதகத்துல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீதிமான், நீதிக்கரசர் சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவான் ஒருத்தரோட ஜாதகத்துல ராசி நவாம்சத்துல வலுவா இருக்கார் அப்படின்னாலே நம்ம சந்தோஷப்படணும். காரணம் ஏன் அப்படின்னா வீரம் அவங்கள்ட்ட நிறைஞ்சிருக்கும். ரெண்டாவது வந்து சனீஸ்வரன் ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்காருன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகமும் நல்லபடியா இருக்கும், பிசினஸும் நல்லபடியா இருக்கும், முயற்சி பண்ணினா. ஓகேங்களா? அதை தவிர வந்து சனி பகவானோட திசை நடக்கக்கூடிய காலகட்டம் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி காலகட்டங்கள், இல்ல சனி தசை காலகட்டங்கள்ல நம்ம யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யாம நியாயமான முறையில நம்ம பொருள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா எழுதி வச்சுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சேர்க்கக்கூடிய அந்த பணம் இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், இல்ல வந்து இடமா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க தலைமுறைக்கு வந்து ஈஸியா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம. காரணம் ஏன் அப்படின்னா நியாயமான முறையில நீ வந்து பணம் சேர்த்தா மாத்திரம்தான் இந்த சனி தசை ஆதிக்கம் வரக்கூடிய காலகட்டத்துல உனக்கு பொருளோ பணமோ சேரப்படுவார். அதனால நம்ம தைரியமா நினைச்சுக்கலாம், சனி தசையில ஒருத்தனுக்கு யோகம் அடிக்குது, பண மழை பொழியுது அப்படின்னா அவன் போற ரூட்டுன்னு கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து சனீஸ்வர பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வந்து கிரெடிட்னு சொல்லலாம். இப்போ ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்கவே வேண்டாம். காரணம் ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சர்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள் சொல்லுவாங்க ஜாதகத்துல. அதாவது ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு மேல இருக்கக்கூடியவர் ராகு, வயிறுக்கு கீழே இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா கேதுன்னு சொல்லுவாங்க, ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? இப்போ ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு தனியா எந்த ஒரு வீடும் கிடையாது. அவங்க எந்த கட்டத்துல போய் நிற்கிறாங்களோ அந்த வீட்டோட அதிபதி கொடுக்கக்கூடிய பலனை வந்து ராகு கேதுவால கொடுக்க முடியும். ஓகேங்களா? இப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படுவார். அதனால்தான் ராகு திசையோ ராகு புக்தியோ வரக்கூடிய காலகட்டத்துல திருமண யோகம், குழந்தை பாகிய யோகம், மனை வீடு வாங்கக்கூடிய யோகம், குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆனா கேது அப்படி கிடையாது, திருமண பந்தத்துக்கு அப்பாற்பட்டவர். கேதுவை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல மோட்சக்காரகன் சொல்றோம். ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் சன்னியாசி வாழ்க்கை தான். அதனாலதான் மகான்களோட ஜாதகத்திலாம் பார்த்தோம் அப்படின்னா கேதுவோட ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கும். கேது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த துறவரம் மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் கேது ஒருத்தரோட ஜாதகத்துல குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 1வது இடம், 2வது இடம், 4வது இடம், 5வது இடம், 7வது இடம், 8வது இடம், 12வது இடம், இந்த இடத்துலலாம் கேது இருந்தார் அப்படின்னா குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பாதிப்படையும். அதனாலதான் ஆணுக்கோ பெண்ணுக்கோ கேது திசையோ கேது புக்தியோ வரக்கூடிய காலகட்டத்துல அந்த திருமணம்ங்கிறத பண்ணக்கூடாது. நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஒருத்தர் கேது தசை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அந்த 7 வருஷ காலம் திருமணம் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. இல்ல சார் நாங்க பண்ணிதான் ஆவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா அந்த திருமண பந்தம்ங்கிறது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால அந்த பந்தத்துல இருந்து அவங்க வெளியில வந்துடுவாங்க. இது ஜாதகத்துல இருக்கக்கூடிய உண்மை. நடைமுறையில நிறைய ஜாதகத்துல நான் பார்த்திருக்கேன். தெரியாம ஆணுக்கோ பெண்ணுக்கோ கேது திசையோ கேது புக்தியோ வரக்கூடிய காலகட்டத்துல இந்த பிரச்சனைகள் நடந்து கடைசியில அவங்க இந்த திருமண வாழ்க்கையில இருந்து பிரிஞ்சிருவாங்க. இதுதான் இந்த 9 கிரகங்களோட தன்மை. ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜீவனை வந்து இந்த உலகத்துல ஆட்டி படைக்கக்கூடிய விஷயம்ங்கிறது இந்த 9 கிரகங்கள்ட்டு தான் இருக்கு. இந்த 9 கிரகங்களோட தசாபுக்தியை வச்சுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை நம்ம வந்து நிர்ணயிக்கிறோம். இது வந்து 100% உண்மையான விஷயம். ஓகேங்களா? அதுதான் இந்த பதிவுல நம்ம பார்த்திருக்கோம். நீங்க இந்த பதிவை பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பதிவை வந்து பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம். அதை தவிர உங்களோட கமெண்ட்ஸை வந்து தாராளமா வந்து நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். அடுத்த வீடியோ நாங்க பண்ணறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயம்ங்கிறது உங்களோட கமெண்ட்ஸ் தான். அதனால உங்க கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியா என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் 9884277263 இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்கோ. உங்களுக்கு ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருக்கோ உங்களை ஜாதகத்தை அனுப்பிச்சு கேளுங்கோ. என்னால முடிஞ்ச நல்ல விஷயங்களை நான் பண்றேன். ஓகேங்களா? பெருமாள் ஆசீர்வாதத்தால எல்லாரும் சகல சௌபாகியத்தோட நீண்ட ஐஸ்வர்யத்தோட தீர்காயுசா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். ஆல் தி பெஸ்ட் சார், ஆல் தி பெஸ்ட் மேடம்.